வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம்னாலே சிறப்பு. அதில் வரக்கூடிய சிறப்புகள் என்ன? குறிப்பாக திருக்கார்த்திகை தீபம், திருவண்ணாமலையார் அவரை பற்றி பேசியே ஆகணும். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சொல்லமா, திருக்கார்த்திகை மாதத்தில் முதல் தினத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீராடுதல்னு சொல்லுவாங்க. துலா ஸ்நானம் சொல்லுவாங்க இல்லையா? ஐப்பசி மாதம் முழுக்க விடியற் காலையில் எழுந்து குளிக்கணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், காவேரி ஆற்றுல நீராடணும்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளில் அந்த தலை குளித்தல் அந்த ஸ்நானத்தை முடிச்சாக்கா அந்த ஐப்பசி மாதத்தினுடைய பலன் ஃபுல்லுமே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஐயப்பன். ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை போகிறவங்கள பார்க்கணும். நீங்கள் அதை கார்த்திகை முதல் நாள் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி முதல் நாள் துவங்கி அவங்க பண்ணும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது. அது ஐயப்பனுடைய அருள் இருக்க அந்த எண்ணிக்கை, கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, பக்தர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கே கண் கூட தெரியுது இல்லையா? அது மட்டுமா, வெறும் ஐயப்பனுக்கு தானா? மற்றவங்களுக்கு இல்லையா? டோன்ட் வரி, இருக்கவே இருக்கார் நம்ம முருகர், நம்ம அண்ணாமலையார். அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஏன் விஷ்ணுக்குமே இருக்குது, அம்மனுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன? கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் அப்படின்னாவே வெறும் கார்த்திகை தீபம் மட்டுமா? இல்லை, பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம். சரிங்களா? கார்த்திகை தீபம் அப்படின்றது யாருடைய சிறப்புன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாக்ஷாத் அந்த சிவபெருமான், பரம்பொருள். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவுமே அசையாது. அவருக்கான தீபம். அதை நான் பின்னாடி போக போக உங்களுக்கு பெருசாக விவரிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, நம்ம விஷ்ணு என்ன பண்ணாரு? துளசி தளம்னு சொல்லுவோம். அந்த துளசி தளம் அவர் துளசியை திருமணம் முடித்த மாதம் இந்த மாதம் தான். அதாவது வளர்பிறை துவாதசி. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு துளசி தேவியை திருமணம் முடித்தார். துளசிக்கு என்னங்க ஸ்பெஷல்? துளசிக்கும் வில்வத்துக்கும் மட்டும்தான் காய்ந்து போய் உலர்ந்திருந்தா கூட அதை நம்ம தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும். தேவையில்லாத எண்ணங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு பக்தி சயின்டிஃபிக் ரீசனாகவுமே கார் மாதம்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதம். அப்படின்னாக்கா இருள் சூழ்ந்த, மேகங்கள் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம். தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பல இலக்கியங்கள்ல இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கிடு மாதம்னு சொல்லுவாங்க. விளக்கிடு மாதம்னா என்ன? விளக்க நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கும். எதுக்காக அப்படின்னா, அது முதல்ல சொல்லியாச்சு. கார்த்திகை மாதம் கார் மேகங்கள் சூழ்ந்த, இருள் சூழ்ந்த, மேகங்கள் சூழ்ந்த ஒரு மாதம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் இருளாக இருக்கும். ஸோ வெளிச்சத்தை தரணும். நேச்சுரலாக சந்திரனுடைய ஒளியுமே கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் விளக்கேற்றி அதை ஒரு சுபிட்சமாக வச்சுக்கணும். இது சயின்டிஃபிக் ரீசனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்செக்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட சரௌண்டிங்ஸை கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். அதுக்காக தான் தீபங்களை அந்த காலத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்போ லைட்டெல்லாம் இருக்குது, அதனால அதோட வேல்யூ தெரியல. இது பழங்காலத்தில் தொன்று வர்றதுனால அந்த காலத்தில் இது ஒரு வழக்கமாக இருந்தது. இதுதான் அதோட ரீசன். சரி, டிவோஷனலாக என்ன சொல்லலாம்? நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறது. சரிங்களா? இட் கனெக்ட் டு அவர் காட். நம்ம கனெக்ட் பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யோகா நெறியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜோதிர் ஸ்டார்டாக்கானே ஒரு வகுப்பு இருக்குது. அது எப்படின்னாக்கா, நம்ம கண்களை சுத்தப்படுத்துறது. அதுக்கு ஜோதி ஒளியை பயன்படுத்தி தான் நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளுடைய ஜோதி தீபம் அதுக்கே உரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். திருக்கார்த்திகை தீபம், திருவண்ணாமலையார். எல்லாருக்கும் சொன்ன உடனே நம்ம ஞாபகத்தில் வர்றது திருவண்ணாமலை தீபம் இல்லைங்களா? ஆமாம், அதுக்கான காரணம் என்ன? எதுக்காக அதை கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு சிவபெருமான் அக்னி உருவமாக வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விஷ்ணுவும் பிரம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் இப்போ அண்ணன் தம்பிங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான். எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க? நீ பெரியவனா, நான் பெரியவனா. சண்டை முட்டிகிட்டே போகுது, தடுக்கவே முடியல. அப்போ தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு வழியே இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நான் லிங்க உருவமாக மாறுறேன். யார் என்னோட அடியவோ முடியவோ முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறார். பட் ஆனால் அது சாத்தியமா? நினச்சி பாருங்க. அவர் பாட்டன் வளர்ந்துட்டே போகிறார். கீழே பூமிக்கு அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்காரு. விண்ணை முட்டி கிழிச்சு எல்லா உலகத்துக்கும் போயிட்டே இருக்காரு. பட் கடைசியில் 2 பேராலையுமே பார்க்க முடியல. அதனால தான் அவரை அடிமொடி அறியவனா அண்ணாமலையானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு தீப்பிழம்பா இருக்காரு. தீயை நம்ம ஏதாவது அடி முடி ஸ்டார்டிங் ஏதாவது சொல்ல முடியுமா?
ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா தீபத்தோட தொடக்கம் எது, முடிவு எதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதோட ஒளி எது வரைக்கும் பரவுதோ அது எல்லாமே தீபம் இருக்கக்கூடிய இடம் தான். அது போலதான் சிவன் அவரோட அருள்னால எல்லா இடத்துலயும் சகல ஜீவராசிகள் எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு இல்லையா? ஸோ அதனாலதான் அடிமொழி அறியவொன்னா அண்ணா மலையானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அண்ணாமலையா இருந்தது எங்க? திருவண்ணாமலையில தான். அந்த திருவண்ணாமலை ஜோதி பிழம்பா இருந்தது. அது பல ஆயிரம் ஆண்டுகளாக அது குளிர்ந்து 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 மலையாக மாறிய இடம். இதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கூட அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஃபிக்கா அவங்க ட்ரை பண்ணாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு. அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான சான்று எல்லாம் கூட இப்போவுமே திருவண்ணாமலை கோயில்ல நீங்க வலம் வரும்போது பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் திருவண்ணாமலையோட சிறப்பு. சரி, திருவண்ணாமலையில வந்துட்டு வெறும் மலை மட்டும்தான் சிறப்பா? எதுவும் இல்லை. மலையே சிறப்பு. மலை மட்டும்தான் சிறப்பு இல்லை, மலையே சிறப்பு. அதை சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பாருங்க, அதோட தன்மையே வேற. இப்போ நீங்களே பார்க்க முடியும், கிரிவலம் கால வைக்க இடையில நீங்க நின்னா போதும் உங்களை ஜனங்களே தள்ளிட்டே போயிடுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. எதுக்காக அவ்வளோ பேர் போறாங்க? ஆத்மார்த்தமா நம்ம வந்து சிவனுடைய கனெக்ட் ஆகணும். அதுதான் அதோட நம்மளுடைய தாத்பரியம். நானும் போறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்யக்கூடாது. எனக்கும் அவருக்குமான ஒரு உறவு. இருந்த இடத்துல இருந்தே நீங்க கும்பிடலாம். திருவண்ணாமலைக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இருந்த இடத்துல நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்? எல்லா தலங்களும் இருக்கு. நீங்க அங்க போய் அந்த பரிகாரம் பண்ணணும், அது பிரகாரத்தை சுற்றி வரணும். திருவெரிஞ்சிபுரம்னு ஒரு ஊருக்கு, அதுக்கு மதில் சுவரை பார்த்தாலே உங்களுக்கு முக்தி தரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர், அது ஒரு முக்தி தலம். சரிங்களா? அதே போல திருவண்ணாமலை, என்னால இப்ப வயசாயிடுச்சுப்பா, கை கால் விழுந்துருச்சு, போக முடியலையே, சிவசிவா உன்னை நான் எப்படி வந்து பாக்குறதுப்பா, என்னை இப்படி பண்ணிட்டே அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லி பாருங்களேன். உங்களோட கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி, அந்த ஒரு தழுவல், அந்த சிவனுடைய அருள், அது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் திருவண்ணாமலைக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம். நம்ம எல்லாரும் நினைக்கலாமா? அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா சொல்லலாமா? சொல்லுங்க. சரி, விளக்கெல்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டீங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும், எப்படியெல்லாம் ஏற்றணும்? 1 தான் ஏற்றணுமா, 2 தான் ஏற்றணுமா? எண்ணிக்கையில் குறிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் மட்டும் கவனம் வச்சா போதும். இன்னைக்கு இத்தனை தான் ஏற்றணும் அப்படின்றத விட மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 5 அப்படின்றது சொல்லுவாங்க. பரணி தீபம், பரணி தீபம்ன்றதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யமனுக்காக ஏற்றக்கூடியது. யமன் சொன்ன உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுமே, டோன்ட் வரி. யம தர்மராஜர் இல்லையா? அவர் தர்மத்துக்கே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம நல்லது பண்ணால் அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஓகே, அது எத்தனை தீபம் தான் ஏற்றுறது? 5 தீபங்கள். 5 தீபங்களை வச்சுட்டு ரவுண்டா ஒரு சர்க்கிள், ஒரு பித்தளையோ ஏதோ ஒரு, ஆனால் புதுசாக ஒரு 5 மண் விளக்கு மட்டும் வாங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பழைய விளக்குகளை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 விளக்கு ஏற்றி மாலையில் ஏற்றணும். இந்த முறை என்னைக்கு வருதுன்னா 2ஆம் தேதி மாலை 6:24 மணிக்கு நம்மளுக்கு பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு முறையில் இருக்கும், திருவண்ணாமலையில் ஒரு முறையில் இருக்கும். நம்ம கோயிலுடைய வழக்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம். அவங்க விடிய காலையில் ஏற்றிட்டு அன்றைக்கி சாயங்காலமே நம்மளுக்கு திருக்கார்த்திகை அண்ணாமலையாருக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் முந்தின நாளே ஸ்டார்ட் பண்ணணும் 6:30 மணிக்கு. இந்த முறை 6:24 வர்றதுனால 6:30 மணிக்கா நம்ம எல்லாருமே 5 விளக்குகள் சர்க்கிளாக வச்சுட்டு ரவுண்டான ஒரு உருவத்தில் வச்சுட்டு அந்த ஒரு இதுக்குள்ள வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆராதனை பண்ணணும். தெய்வமே, யம தர்மராஜா, நாங்கள் செஞ்சோ தெரிந்தோ தெரியாமல், அதுக்காக பாவம் செஞ்சுட்டு நான் வேலை கேட்டிடலாமா, புண்ணியம் வந்துருமானா? அது கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்து போயிருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களுக்காக நம்ம பெருசாக பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அவங்க இறந்த தினம் தெரியாதுன்னா கூட இன்னைக்கு அந்த 5 விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய இம்மையிலும் அவங்களுக்கு நல்ல வழி கிடைக்கணும், நல்வாழ்வு கிடைக்கணும், நம்மளுக்குமே நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜனுக்காக நம்ம அந்த 5 தீபங்களை ஏற்றிட்டு, எதுக்கு இதை சிவனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னா, அவர் தான் எல்லா உயிர்களுக்குமே, அவர் தான் எல்லாத்தையும் அழிச்சு ஆட்கொள்றவர். அவர் தான் அழிக்கிறதோட விடுறதில்லை, ஆட்கொள்வார் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதனால பரணி தீபம் 5 ஏற்றலாம். திருக்கார்த்திகை தீபம் எத்தனை ஏற்றலாம்? குறைந்தபட்சம் 27. சரிங்களா? 27 ஏற்றும் போது வாசல், நிலைவாசல்ல 2, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல, சமையல் ரூம்ல, உங்க வீடு முழுக்கவே நீங்க 2 தீபங்களா ஏற்றி 27 தீபங்கள் ஏற்றலாம். அதுக்கு மேலேயும் ஏற்றலாம். வசதி இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஏற்றலாம். இல்லப்பா எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, எங்க வீடே ரொம்ப சின்னதுப்பா, நாங்கள் எங்க அவ்வளோலாம் ஏற்றுறதுன்னு அதிகபட்சமா 27 நீங்க எண்ணிக்கையில வச்சுட்டு ஏற்ற ஆரம்பிக்கலாம். அடுத்து 3ஆவது நாள்
என்ன தீபம்? பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க. இது குறைந்தபட்சம் 5 எண்ணிக்கையில் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குப்பை மேடு, நம்ம கழிவறை, அதாவது பாத்ரூம்னு சொல்லக்கூடிய இடம், வீடு முழுக்க. இப்போ நீங்கள் அதுக்காக கார் பக்கத்தில் ஏற்றலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க, பார்த்து கேட்டு அதெல்லாம் நீங்கள் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதனால குறைந்தபட்சம் 5, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றி நம்மளுடைய பாடல்களை பாடலாம். எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. சிவபுராணம் பாடலாம், திருவாசகம் முருகனுக்காக பாடலாம். ஏன்னா முருகரே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவர் தான், அதனால அவருக்குமே பாடலாம். பாடல்கள் யாருக்கு வேணாலும் நம்மளுடைய தேவார பாடல்கள், திருவாசகம், சிவபுராணம், இந்த மாதிரி பாடல்கள் நீங்க எடுத்து பாடலாம். திருஞான சம்பந்தர் தேவார பாடல்கள்ல கூட சொல்லியிருக்காங்க, அண்ணா எனும் அண்ணாமலை நீயே அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம வல்லார் பெருமான் சொல்லியிருப்பாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த மாதிரி ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம எல்லாரும் வணங்கி பல புண்ணியங்களை நம்ம பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துறோம், அது இல்லாம நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தானம்ன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அன்னதானம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திருக்கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு விளக்கு தானம். விளக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? என்ன மாதிரி விளக்கு கொடுக்கலாம்? நீங்க ஒரு மண் விளக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். வசதி இருந்தா நிறைய மண் விளக்குகள் வாங்கி கோவில்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். தானமாக கொடுக்கும்போது கோவிலில் விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா? அதுக்கு பயன்படலாம். நல்ல எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், திரி வாங்கி கொடுக்கலாம். சரி, எனக்கு இன்னுமே வசதி இருக்குப்பா, நான் இன்னும் நிறைய செய்யலாம்னா கோயிலுக்கு வரவங்களுக்குமே நீங்கள் அந்த விளக்குகளை தானமாக கொடுத்து அவங்கள ஏற்ற வைக்கலாம். இல்லை இப்போது பூஜைகள் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பூஜை நடக்குதுன்னா வரவங்களுக்கு நீங்கள் தீபத்தை விளக்குகளை தானமாக கொடுக்கலாம். விளக்கு தானம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாம் பெரிய கோயிலுக்கு தான் செய்யணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இல்லை கொஞ்சம் தூரத்தில் கிராமத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கே ஆள் இல்லாத இருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு கூட நீங்கள் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கிற புண்ணியம் வேற எதுலேயுமே கிடைக்காது. பெருசாக போயிட்டு செய்யணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்து செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தவறுகள் இருந்தால் எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்க. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பரப்பி நல்வாழ்வு பெறணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை. நன்றி.